ஆனால் எல்லாருமே தங்க கட்டியெல்லாம் போடல இல்லை, கையில் காலில் கடந்தது ஆர்னமெண்ட். அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் என்னாச்சு, நவரத்தினங்கள் என்னாச்சு, வைரங்கள் என்னாச்சு, வைடூரியங்கள் என்னாச்சு, இதெல்லாம் களவாடப்பட்டு இருக்கிறது. இது குறித்த ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கையை இந்து முன்னணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன். ஒரு பெரிய புத்திசாலி இல்லை, ஏன்னா இவருக்கு பேரில் பண்டிட் வந்துட்டானுவான். காஷ்மீரில் பிறந்ததுங்கிறதுனாலே பண்டிட்டா இல்லை படித்ததுனால பண்டிட்டா அப்படின்னு. இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னு சாதாரணமாக பிராமின்னு தெரிஞ்சவனே பண்டிட்ஜி தான் நமக்கு தான் தெரியும். டே நான் வேதத்தில் ஒன்றுமே படிக்கலடா, என்ன எதுக்குடா நீ பண்டிட்டு அப்படிங்கிற அப்படின்னா. அது மாதிரி அப்போ தான் யோசித்தேன் இவருக்கு பண்டிட்டுங்கிற பேர் எப்படி வந்திருக்குன்னு. இது ஒரு நாதாரி நடிகர்னு வேணால் அவனை சொல்லலாம். அந்தால தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக எப்போ பார்த்தாலும் அவர் என்ன ஜட்டி போட்டிருக்காரு, என்ன பேண்ட்டு போட்டிருக்கான்னு சொல்லி நரேந்திர மோடி அட்டாக் பண்ணி ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு. இவர் என்னென்னா தன்னை ஒரு பெரிய சமூக செயற்பாட்டாளர் போல் 10 பிசாவுக்கு உன்னால் ஒரு பிரோஜனம் கிடையாது. அதனால் அவர் கிண்டல் செய்வதும் விதமாக ஆஸ்கர் பாஸ்கர் ரைமிங்கில் அவர் பேசுகிறாராம். ஆனால் ஒரு பக்கம் எனக்கு இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இங்கே அப்படியே விட்டுறது. அதுக்கப்புறம் ஆந்திராவில் போனால் பம்முறது. ஆந்திராவில் இந்த நடிகர் சங்கம் தேர்தல்னா அங்கே செவிலே அடித்து விரட்டி விட்டானுவோம். கர்நாடகாவில் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு ஒரு தடவை சீன் பண்ணால் மக்கள் செருப்பால் அடித்து துரத்திட்டாங்க. 10 பிசாக்கு நீங்களாம் பிரயோஜனம் இல்லைடான்னு பாருங்கள். மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தா திடீர்னு 2-3 நாள்லேயே என்னடிச்சு இந்துக்களுக்கு எதிரான இந்த பெருங்கொலைகள் என்னடிச்சு. ஷேக் ஹசீனா அவங்களுடைய அப்பா இருக்கார்ல முஜிபுர் ரஹ்மான், அவர் பஞ்சாயத்துக்கு வர்றாரப்போ வா நீ மட்டும் இப்போ இந்த சு அண்ணா வெங்கடேசன் வந்தே மாதரம் ஏன் பாடக்கூடாது, அது ஒரு சில மதத்தினவர்களை காயப்படுத்துகிறது, அவர்கள் இந்த தேசத்தை கடவுளாக பார்க்க மாட்டார்கள், அவன் மண்ணா கூட பார்க்க மாட்டானுங்கிறது எங்களுக்கும் தெரியும் அவர் சொல்கிறார்ல. அதே மாதிரி அங்கே நாகாலாந்தில் இருக்கிறவன் நாங்கள் கிறிஸ்துவத்தை தான் நாங்கள் எடுத்துக்கோமே தவிர உங்களுடைய இந்திய அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கோயிலை பாதுகாக்க தீபத்தூணில் தீபம், கஞ்சா போதையை ஒழிக்க பொது சிவில் சட்டம் கொண்டு வரதில் என இந்து முன்னணி பொதுக்குழு மாநாட்டில் தீர்மானங்கள். நாட்டின் ஒற்றுமைக்கும் மதச்சார்பின்மைக்கும் குந்தகம் விளைவிக்கும் வந்தே மாதரம், வெங்கடேசனின் பச்சை அயோக்கியத்தனமான பேச்சால் சர்ச்சை. 4 மாநில வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் விவகாரத்தில் தற்குறி பிரகாஷ் ராஜுக்கு எதிராக கோர்ட் பிடிவாரண்ட். சுக்ரவர்த்தி அவென்யூ இனி கோபால் பத்தா பெயரில் அழைக்கப்படும் என கொல்கத்தா மாநகராட்சி முடிவு, முதல்வர் சுவேந்து வரவேற்பு. ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச் வழிபாட்டுக்கு பாதிப்பு, நாகாலாந்தில் யோகா தினம் கொண்டாடப்படவில்லை. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் நெல்லையில் இந்து முன்னணியோட மாநில பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. அதில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலியல் தொல்லைகள், அதிகரித்து வரக்கூடிய பாலியல் தொல்லைகளை உடனடியாக இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அதை அடக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் கஞ்சா மற்றும் அந்த போதை பழக்க வழக்கங்கள் தமிழகத்தையே சீரழிச்சிட்டு இருக்கு, அதற்கும் தமிழக முதல்வர் சட்டம் ஒழுங்கை இன்னும் ஃபைட் பண்ற மாதிரி பண்ணணும், குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது வரணும் அப்படின்ட்டு இருக்காரு. பல்வேறு மொத்தம் 8 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமானதுல அடுத்தது கோவில்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி ஆறை சுத்தப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு முக்கியமான நேரத்தில் இந்து முன்னணியுடைய மாநில பொதுக்குழு கூட்டியிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்களும் அனைத்தும் பாராட்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்த நேரத்தில் அதை சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, இந்துத்வா இங்கு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கப்படுகிறது.
அதுவும் இப்போ தமிழக பாஜகவில் ஒரு சிறிய பிளவுலாம் ஏற்படலை. ஒரு நபர் வெளியில் போயிருக்காங்க, தலைவராக இருந்தவர். இப்போ அவர் சில கருத்துக்களை சொல்கிறாரு. அவரை சார்ந்தவர்களும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் இங்கே இருந்ததுனால தான் எங்களை முஸ்லீம்களே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவர் தனியாக அவருடைய இமேஜுக்கு அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அரவக்குறிச்சியில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்லாம் ஓட்டு போடலை, அதனால் தோத்துட்டார். அப்படின்னா இந்த இந்துத்துவ விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே ஈடுபடாது, அது வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலம், ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்து முன்னணி அது வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க, மாநில பொதுக்குழுங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான மாநாடு போல நடந்தது. நம்ம பார்த்தோம், ஒரு 4 மணி நேரம் தான் அவங்களுக்கு டைம் இருந்தது. மதுரை இந்த கோர்ட்ல தீர்ப்பு வந்தது, திருப்பரங்குன்றம். அது அப்பொழுது மிகப்பெரிய அளவில் அவங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு போராட்டம் பண்ண இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு தடை வச்சாங்க. அதில் போய் ரேட்டிஃபை வாங்குறாங்க கோர்ட்டில். அதை வந்து தடை நீக்கம் அறிவிக்கிற உடனே 4 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்களை மதுரை பக்கம் வச்சு பெரிய அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு அப்படி இப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு பிறகு ஒரு எழுச்சி. இப்பொழுது மாநில பொதுக்குழு, அந்த மாநில பொதுக்குழுவில் பல முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. நீங்கள் சொல்றது மாதிரி சென்ற ஆட்சியில், திமுக ஆட்சியில் எப்படி யார் அந்த சாருங்கிற பிரச்சனையெல்லாம் வந்தது, அதே போல் பல பாலியல் குற்ற சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. இப்போ இந்த ஆட்சியிலையும் அதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது. அதில் குறிப்பிட்ட அவங்க பல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தூத்துக்குடியில் நடந்தது, மற்ற இடங்கள்ல நடந்தது. திருச்சியில் ஒரு சிறுமிக்கு மது போதையில் அந்த சிறுமியை பாலியல் அவளை தூக்கி வீசிட்டு போயிருக்கிறான். அந்த விஷயத்தெல்லாம் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கஞ்சா போதை கெமிக்கல் ட்ரக் இதோடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. அதை வைத்து பல குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதில் அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, தண்டையார்பேட்டையில் இந்த கஞ்சா போதை பற்றி இருக்குன்னு ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக அவனை வந்து அம்மிக்கல்லால் மண்டையிலே அடித்து கொன்ன அந்த சுத்தியலாலாம் அடித்து போட்டிருக்காங்க, பீர் பாட்டில் குத்தி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த அரசு தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுன்னாலே பல பேருக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா கடல் புறத்தில் இருக்குது முருகன், அவரை போய் தரிசிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமாக போவாங்க. ஆனால் இப்போ திருச்செந்தூருக்கு வரத்துக்கே எல்லாம் பயப்படுறாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளவு கூட்டம் வரக்கூடிய திருப்பதியிலே கூட சீக்கிரம் போய் தரிசனம் பண்ணிடலாம் போல இருக்குது, திருச்செந்தூரில் போய் தரிசனம் பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்னு. அதே போல் சில அடாவடி வசூல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் அந்த விடுதிகள்லாம் போய் இந்து முன்னணியுடைய வழக்கறிஞர்கள் பிரிவு அவங்களே போய் ஆய்வு செய்யும் பொழுது அங்கே வந்து பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், போதிய வசதிகள் அங்கே இல்லை அப்படிங்கிறதும், புக்கிங் அங்கே இருக்கக்கூடிய ஆன்லைன் புக்கிங் தான், அதுலேயும் கூட ஊழல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக்குவதற்காக அறநிலையத்துறை என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த திருச்செந்தூரில் சமீபத்தில் 25 லட்சம் ரூபா அவங்க கையாடல் பண்ணாங்க. ஊழியர் ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் அவங்க ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க, அவங்க அந்த கேஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறது ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டு அதோட முடிச்சுட்டாங்க. ஆனால் இது போல் அங்கே இதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்குது, எவ்வளவு கொள்ளை நடந்திருக்குது, களவாடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு முழு விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு சிபிசிஐடி தலைமையிலான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு இந்து முன்னணி கேட்டிருக்காங்க. அப்புறம் தொடர்ந்தியாக அவங்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். 2026 வரக்கூடிய கார்த்திகை தீபத்தை நீதிமன்றம் உத்தரவு சொல்லியிருக்கு. நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கணும். முந்தைய அரசு அதை அப்படி செயல்படுத்தாதனால அந்த அரசே மக்களால் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் நீங்கள் அதையே தப்பை செய்யக்கூடாது, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. கோயில்களை பாதுகாக்கணும், அதனுடைய சொத்துக்களை மீட்க வேண்டும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லிட்டு, இதை வந்து பார்க்கறதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வாரியம் போன்ற ஒன்றை அமைக்கணும், அவங்க இதெல்லாம் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பல இடங்களில் ஒரு கால பூஜை கூட இல்லை அந்த கோயில்கள்லாம், அந்த பூஜைகள் நடப்பதற்கான இதையெல்லாம் கண்காணிக்கணும்னா ஒரு வாரியம், தனியாக ஒரு வாரியம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்காங்க,
முந்தைய அரசு நிறைய இந்த தங்கத்தை உருக்குறோம், நகைகளை உருக்குறோம், அதை டெபாசிட் பண்ணுறோன்னு. டெபாசிட் பண்ணதெல்லாம் ரைட்டு, அது என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு பக்கம். ஆனால் எல்லாருமே தங்க கட்டியாலாம் போடல, இல்லை, கையில் காலில் கடந்தது ஆர்னமெண்டா. அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் என்னாச்சு, நவரத்தினங்கள் என்னாச்சு, வைரங்கள் என்னாச்சு, வைடூரியங்கள் என்னாச்சு, இதெல்லாம் களவாடப்பட்டு இருக்கிறது. இது குறித்த ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கையை இந்து முன்னணி வச்சிருக்கு. கோயிலுக்கு போனாலே பக்தர்கள்ட்ட வசூல் பண்ணக்கூடிய ஒரு கட்டணம், அதாவது அழைச்சிட்டு போறேன்னு கைடுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் ஒரு சில இடத்துல வாங்குறாங்கங்கிறது ஒரு பக்கம். அது சொன்னா கூட பல பேருக்கு அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கூட கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு பரிதாபகரமான சூழல்ல அங்க இருக்கக்கூடிய பூசாரிகளோ சிவாச்சாரியர்களோ இவங்க இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். இந்த கோயில் அவங்க HRNC மூலமாக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது, அது இந்துக்களின் மீது விதிக்கப்படும் ஒரு ஜிசியா வரி போலயே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக இது நடந்தது மாநாடு, பொதுக்குழு மாநாடு நடந்ததே திருநெல்வேலியில் அப்படிங்கிறதுனால நெல்லையப்பர் கோயிலை சுற்றி மதிர்சுவரை பற்றி தொலை பண்ணி அதை உடைக்கிற அளவுக்கு அங்கே சுற்றி அதை ஓரமாக பல கடைகள் இருக்கிறது. அந்த கடைகளெல்லாம் அப்புறப்படுத்தி அவங்களுக்கு வேறு ஒரு இடங்கள்ல நல்ல வகையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி இடங்களை கொடுக்கணும். ஆனால் இதை சரி பண்ணணும், இந்த மதிர்சுவரெல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியம், இந்து முன்னணினாலே அந்த விஷயத்தை அவங்க சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மதத்திற்கு ஒரு சட்டம் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக இப்பொழுது தாவே காட்சியில முஸ்லீம் லீக் இடம்பெற்ற உடனே அவங்க என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் அந்த அரசே கொண்டு வந்திருக்குது, அந்தந்த அரசே மாநில அரசே கூட செய்யலாம். அதனால அதுதான் இப்பொழுது முன்னோடியாக இருக்கிறது. உத்தரகாண்டில் கொண்டு வந்த அந்த UCCயை வந்து ஒரு டிராஃப்டிங்காக வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு எல்லா மாநிலங்களுமே கூட கொண்டு வரலாம். தமிழக அரசும் அது போல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக இப்பொழுது ராஜ்மோகன் அறிவிச்சார், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஜாதி கயிறுலாம் கட்டிட்டு வரணும். ஜாதி கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எது ஜாதி கயிறு எது ஜாதி கயிறு இல்லைங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அது வேற. சரி, அந்த ஜாதி கயிறு நீக்கணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வர்றதோ இல்லை மற்ற விஷயங்களில் ஆன்மீகம் சம்பந்தமாக திருமண் இட்டுட்டு வருது, விபூதி இட்டுட்டு வருது, அதையெல்லாம் அழைக்கணும், உத்ராட்சம் போட்டுட்டு வரக்கூடாது, இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா வேறு விதமான சிக்கலை தான் ஏற்படுத்தும். இப்போ அதை லைவ் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட செய்தி எடுத்துருக்கோம். கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூலில் வந்து ஆன்மீக சின்னத்தோடு போனவொன்னே அதில் அழிச்சிட்டு வான்னு அந்த உடற்கல்வி ஆசிரியர் சொன்னது அவர் மீது அங்கே இருக்கக்கூடிய VHP புகார் சொல்லியிருக்கு. 2 நாள் முன்னாடி நடந்தது. ஆகவே இது நடக்காமல் இல்லைங்கிறது இல்லை. அதனால இதையெல்லாம் இந்த போர்வையில் ஜாதி ஒழிக்கிறோங்கிற போர்வையில் இந்துக்களுக்கு மட்டுமே விரோதமாக நாங்கள் செக்குலர் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை செய்யக்கூடாது. அது அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சிறுபான்மையினர் பள்ளிகள் இருக்குது, இங்கே வந்து படிக்கக்கூடிய இந்து மாணவர்களே அவங்க வந்து ரிசைட் பண்ண சொல்கிறாங்க, பைபிள் வாசிக்க சொல்கிறாங்க, வேதகம் அது அவங்க ப்ரேயர்லேயே அது வச்சுருக்காங்கல்ல. இப்போ அதை எங்கள் இந்து பையனையும் நீங்கள் பாட வைக்கிறீங்கல்ல, இப்போ அதை எந்த கேட்டகரியில் அதை கொண்டு வருவீங்க? அவன் அப்போஸ் பண்ணான்னா அவனை தனியாக ஒரு ப்ரேயர் தனியாக நீங்கள் நடத்த சொல்லுவீங்களாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக சுற்றுச்சூழல் அதுலேயும் நம்ம கவனம் கொடுக்கணும். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. எல்லா தீர்மானங்களும் மிக அற்புதமான தீர்மானங்கள், அது அத்தியாவசியமான தீர்மானங்கள். ஒன்று சட்டம் ஒழுங்கு, இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இப்படி எல்லா விதத்தையும் அவங்க டச் பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்து முன்னோனுடைய அந்த பொதுக்குழு கூடிய அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் சரியான தீர்மானங்கள். அதை வந்து ஏதோ ஒரு அமைப்பு சொல்லுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து மாநில அரசு அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. திருப்பரங்குன்றத்துல சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காங்க.
அதில் அந்த தொகுதியினுடைய எம்பி சு வெங்கடேசன் கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வழக்கம் போல பேசும்போது சொல்லியிருக்காரு, தேசிய கீதம் அது நம்மளுடையது அப்படிங்கிறாரு. அந்த நம்முடையதுங்கிறதுக்கு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. அதை சொல்லிட்டு வந்தே மாதரம் அதை பாடக்கூடாது, அது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் மத உணர்வை புண்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா இது இந்திய நாட்டில் கடவுள் மறுப்பாளர்களும் இருக்காங்க, கடவுள் நம்புவர்களும் இருக்காங்க. ஏன் உதட்டில் என்ன பண்ணணுங்கிறத அமித்ஷாவும் மோடியும் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் என்ன வேணாலும் செய்யட்டும், இவர் செய்யறதெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு தஞ்சாவூர் திட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. பொழைச்சி போறான். என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு ஒரு எம்பியா ஆயிட்டான். அதனால ஒருமையில பேசுறதுக்கோ இல்லை அசிங்கமாக திட்டுவதற்கோ மனசு வர மாட்டேங்குது. ஏன் உனக்கு அப்படி என்ன கோபம் அப்படின்னா, அவர் சொல்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் ஒரு பிரிவினை கோஷம் அப்படிங்கிறது மாதிரி. வங்க பிரிவினை முதல் முறையாக வங்க பிரிவினை இருக்கும் பொழுது அப்பொழுது இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் கையில் ராக்கி கட்டி கொண்டு வந்தே மாதரம்ங்கிற கோஷம் பட்டு அந்த பிரிக்கப்பட்ட வங்கம் ஒன்றிணைவதற்கு காரணமாக இருந்ததே இந்த வந்தே மாதரம். இப்போ இந்த ஆள் அதை பிரிவினை கோஷம், அது தேவை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரானது. இது எப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே அதை எடிட் பண்ணதே இந்த ஒரு காரணத்திற்காக தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1875 பங்கிங் சந்திர சாட்டர்ஜி அவர் எழுதியிருந்தார். பிறகு 1882 அவருடைய நாவல் ஆனந்த மடத்தில் அது சேர்க்கப்படுகிறது. கல்கட்டா காங்கிரஸ் அந்த செஷனில் ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரத்தை பாடுறார். அவருக்கெல்லாம் தெரியாது, இந்த சு வெங்கடேசனுக்கு தெரிஞ்சு போச்சு அது பிரிவினையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. 1937 நேரு தான் அவரு தான் செக்குலர் லீடர். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அலி பிரதர்ஸ் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே, நம்ம இனிமே முழு பாடலை பாட வேண்டாமே, அதில் அவங்களுக்கு சில நெருடல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன். ஒரு பெரிய புத்திசாலி இல்லை, ஏன்னா இவரது பேரில் பண்டிட் வேறு எடுத்துட்டானுவான். காஷ்மீரில் பிறந்ததுங்கிறதுனாலே பண்டிட்டா இல்லை படித்ததுனால பண்டிட்டா அப்படின்னு. இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னு சாதாரணமாக பிராமின்னு தெரிஞ்சோன்னே பண்டிட்ஜி தான் நமக்கு தான் தெரியும். டே நான் வேதத்தில் ஒன்றுமே படிக்கலடா, என்னதுக்குடா நீ பண்டிட்டு அப்படிம்பேன். அது மாதிரி அப்போ தான் யோசித்தேன், இவருக்கு பண்டிட்டுங்கிற பேர் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இவர் எல்லாத்தையும் கரைச்சி குடித்ததுனால இவர் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி விட்டேன், அனைத்தையும் நான் படித்து விட்டேன், இது அவர்களுக்கு நெருடலை தான் ஏற்படுத்துகிறது அப்படின்னு. ஆனால் 1950 பாபு ராஜேந்திர பிரசாத் தேசிய கீதம் அது ஜனகணமனமாக இருந்தாலும் அதற்கு ஈக்குவலண்டாக கொடுக்கப்பட வேண்டும், வந்தே மாதரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு. இது ஜஸ்ட் லைக் ஒரு முடிவு, அரசியல் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி அந்த நேரத்தில் இவங்க சொன்னா கூட, ஆனால் அதற்கு முன்னாலே என்னென்னலாம் டிஸ்கஷன் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 1931 ஜூலை பார்த்தீங்கன்னா 1947 HV காமத் அப்படிங்கிறவர் ஜூலை மாதம் அவர் என்ன சொல்றாரு, வந்தே மாதரம் தான் உண்மையான தேசிய பக்தி பாடல், நீங்கள் எங்கெங்கெல்லாம் தேசபக்தி பாடல் பாடுறீங்களா அங்கெல்லாம் வந்தே மாதரம் கண்டிப்பாக இடம் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலன்ட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது சுஜிதா கிருப்பலானி அவங்க தான் இந்த வந்தே மாதர பாடலையே பாடுறாங்க. 48 சேத் கோவிந்தாஸ் அப்படிங்கிறவர், அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் என்ன சொல்றாரு, தேசிய பக்தி பாடல் பாடும் இடத்துல தேசிய கீதமாக நான் நினைக்கிறதே வந்தே மாதரம் தான் அப்படிங்கிறாரு. அது இன்னும் ஒரு ஸ்டெப் போய் அவர் அதீத அந்த வந்தே மாதரத்தை சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஜார்ஜ் 5 அவர் வந்த பொழுது பாடப்பட்டதான் ஜனகணமன, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத்தாக அதான் சொல்றேன், 1892 முதல் கல்கத்தா செஷன்ல தாகூரே வந்தே மாதரத்தை பாடுறார். அவர் சதீஷ் சந்திரா, ஷியாமா பிரகாஷ் முகர்ஜி எல்லாருமே இந்த வந்தே மாதரத்தை ஏற்றுக்கிறாங்க. இன்னொன்று, இந்த வந்தே மாதரத்தை பற்றி பெரிய அளவில் ஒரு பிரபலமாக கொண்டு போனதுங்கிறது அரவிந்தர் நம்ம அரவிந்த ஆசிரமம் இருக்குது. அவர் கட்டுரையில் எழுதும் பொழுது இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு.
நேரு இதில் வந்து அவங்களுக்கு நெருடல் இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, காந்தி ஒரு நேரத்தில் 1927 அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிறத வந்து கட்டமைக்கக்கூடியதே வந்தே மாதரம் தான் அப்படிங்கிறாரு. அதே போல் இந்தியாவுக்கு வெளியில முதலாக இந்திய தேசிய கொடியை ஏற்றிய மேடம் காமா அவங்க பிரான்ஸில் இது பண்ணுறப்ப அந்த கொடியில வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்போ அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா 1905 இப்போ இருக்கக்கூடிய பெங்கால ரங்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 200 மாணவர்கள் இந்த வந்தே மாதரத்தை பாடுறாங்க. இந்த வந்தே மாதரம் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த ஒரு கோஷம் தாண்டா நம்மளை வந்து நமக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய தேசபக்தர்கள்லாம் ஒருங்கிணைக்குது அப்படின்னா, இந்த கோஷத்தை போட்டாலே அவனை வந்து அடிக்கிறது உதைக்கிறது இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது வந்து இந்த ரங்பூரில் 200 மாணவர்கள் ஒரு ஊர்வலமாக போய் வந்தே மாதரம் பாடுறாங்க. அவர்கள் மீது அப்பொழுதே 5 ரூபாய் ஃபைன் பர் ஹெட். எப்போ 1905 5 ரூபானா அதோடைய அமௌண்ட் மதிப்பு வேல்யூங்கிறது எப்படி பாருங்க. அதே போல திலகர் அவர்களை வந்து அவர் பெல்காமில் இருக்காரு. பெல்காம்லேருந்து அவரை வந்து பர்மாவில் இருக்கிற மேண்டலையா சிறைக்கு அவரை மாத்துறாங்க. அப்பொழுது மக்கள் வந்தே மாதரத்தை கோஷத்தை எழுப்புறாங்க பெரிய அளவு. அதாவது பிரிட்டிஷ்காரனை எதிர்க்கிறதுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு கோஷமாக இருந்தது. இந்தியர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் இருந்தது அதுதான் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வந்தே மாதரத்தை நீ பிரிவினை அப்படின்னு சொல்லுவேன்னா, உன்னுடைய பிறப்பை நான் என்ன சொல்வது, நீ யாரு அப்படின்னு. அதில் என்ன சொல்றாரு, அதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக அவர்கள் இந்த தெய்வமாக இந்த மண்ணையெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் எப்படி இந்த படம், ஏண்டா நீ கடவுளே இல்லையே சொன்னவன் தான் இந்த நாட்டுக்கே சுதந்திரமே வேண்டான்னு சொன்னா. பைத்தியக்கார பையன் மாதிரி இந்த ஆளு பேசுறான். இப்ப இப்படி ஒருத்தவன் கேட்டான் என்னன்னா, எங்கு இமாம் எங்கே, எங்கு பாதர் எங்கே அப்படின்னு கேட்டான். அவன் அதுக்கப்புறம் ஒன்றும் ஜெயிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அடுத்த தடவையிலேருந்து இவன் எப்படி எம்பி ஆக போறாங்கிறது தெரியும். இப்போ எனக்கு என்னன்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த எம்பியை தேர்ந்தெடுத்த மக்களும் கூட கையில் அவங்க ஒரு செருப்பு எடுத்துக்கிட்டு ஒரு தடவை தலையில் அடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது போன்ற லூசுகளையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, பைத்தியக்காரனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்க. இதை எங்கே பேசுகிறான்னா, இந்துக்களுடைய போராட்டம் நடந்தது திருப்பரங்குன்றம், அந்த தீபத்தூணில் தான் விளக்க ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த போராட்டம் இந்துக்கள் ஒருங்கிணைந்து பெரிய அளவில் இது பண்ணதுனால தான் அங்கே வந்து 6 தொகுதிகள்லையும் திமுக தோக்குது. மதுரை மாவட்டத்தில் அடிச்ச அலைன்னு எல்லாம் சொல்லுவான். அந்த இடத்துல இந்துக்களுக்கான இயல்பிலேயே ஒரு கோபம் இருந்தது திமுகவின் மீது. குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில சத்தம் இல்லாமல் நிர்மல்குமார் அதுக்கு முன்னால திருப்பரங்குன்றம் என்னத்த வேலையை பார்த்துட்டாங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்துக்கள் போராடியது அவர் அறுவடை செய்தார். நீ அப்படி ஓட்டு வாங்கிட்டு இருக்கிற இடத்துல நீ வந்து அலுவலகத்தை திறக்கிறது 2 கழிசடைகள். ஒன்று வந்து இந்த திமுகவுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர், இன்னொன்று இந்த கழிசடை சு வெங்கடேசன். வாயை திறந்தாலே அது சாக்கடை தான். அது இந்த தேசத்துக்கு எதிராக. இந்த வந்தே மாதரத்தை இவர் ஏன் எதிர்க்கிறாருன்னா, வந்தே மாதரம் ஏற்கனவே காந்தி அவர்கள் சொன்னது மாதிரி ஒருங்கிணைந்த இந்தியாவை அது கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கோஷம் அது அப்படின்னு. இவனுக்கு ஒருங்கிணைந்ததுன்னா புரியாது. எங்க பார்த்தாலும் பிரிவினை தானே இவனுக்கு. கம்யூனிஸ்ட சித்தாந்தமா இருக்கட்டும், இல்லை மாவோயிச சித்தாந்தமா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் வந்து வன்முறையையும் அவர்களுடைய கொள்கையை ஏற்காதவர்களை கொள்வது ஒண்ணு, இல்லைன்னா இந்த நாட்டை பிரிக்கணும். இதுதான் சீனாவிடம் கூலி வாங்கி கொண்டு இங்க கத்தக்கூடிய கை கூலிகள் இவர்கள். ஒருங்கிணைந்த இந்தியானா அவனால ஏத்துக்க முடியல. அதனாலதான் வந்தே மாதரத்தை கண்டு அவனுக்கு பிடிக்குது. இவர் பெரிய தேசிய கீதம். இப்போ வந்து தேசிய கீதம் அது நம்மளுடைய கீதம் தான். ஒரு பக்கம் என்னன்னா இந்தி எதிர்ப்பும்பான். இப்போ பெங்கால் அது மட்டும் ஒன்று இணைச்சிருச்சா, உனக்கு புரிஞ்சிருச்சா? அதுதான் கேட்க நம்முடையதுன்னு ஆரம்பிக்காது. தேசிய கீதம் நம்முடைய. கொஞ்ச நாள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடப்படலாம். அவன் என்ன நினைச்சுட்டா, அது நம்ம ஆட்சி பண்ண மாநிலத்திலேருந்து உருவானது அப்படின்னு நினைச்சுப்பான். இப்போ வந்தே மாதரம் மட்டும் என்ன, அதாவது அவர்கள் ராஜ்யசபா சீட்டுக்கே ஒரு சிலரிடம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ராஜ்யசபாவா யார் இருக்கானே தெரியல கம்யூனிஸ்ட்ல. ஒரு நேரத்தில்
60-70 பேர் நின்றுக்கிட்டு ஒரு 20 பேர் அதில் வந்து ராஜ்யசபாவில் இருந்துக்கிட்டு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாம மணிக்கணக்காக பேசிட்டு சபாநாயகரே சோம்நாத் சட்டர்ஜி தானே ஆட்டி வச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் இருந்த காலம்லாம் போய் ஜெயலலிதா கிட்ட பிச்சை எடுப்பாங்க, கருணாநிதி கிட்ட பிச்சை எடுப்பாங்க ராஜ்யசபாவுக்கு ஏதாவதுன்னு. இப்ப இவன் தொகுதியில நிக்கிறதுக்கே இவன் பிச்சை எடுத்து திமுக தயவுல தான் இப்பொழுது சில பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறான். இப்ப இந்த தடவை திமுகவும் ஆதரவு கொடுக்கலன்னா இவன் எத்தனை பேர் 2 பேர் தேறி இருக்கவே மாட்டான். இதுலயே 6 இருந்தவன் இப்ப எவ்வளவு ஆயிருக்கிறான், 6 தொகுதி கேட்டுட்டு எவ்வளவு வந்திருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியுது. இப்போ வைத்தறிச்சல்ல இதுங்க வந்து கழுதை தீர்ந்து கட்டெருமை, இவர்கள் கழுதைன்னு சொல்றது கூட அசிங்கம், கழுதைக்கு அசிங்கம். ஸோ இவங்க எல்லாம் குறுகிடம் இப்போ எந்த இடத்துலையுமே ஆட்சியில் இருந்து கடைசியில் வந்து கேரளா அங்கேயும் போயிடுச்சு. ஸோ ஒரு சாதாரணமாக கம்யூனிஸ்டுகள் தான் உண்டியல் பிச்சை எடுக்கிறார்கள்மா, இவங்களது இப்பொழுது வந்து சீட்டுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லா இதிலிருந்தும் துடைத்தெறியப்பட்டிருக்கிறார்கள். இவங்க ஒரு நேரத்தில் பல கார்பரேட்டுகளை மிரட்டுவதற்காக இவங்களுடைய ஒரு கைத்தடியாக இவங்களுடைய கூலிக்கு வேலை செய்பவர்களாக இவங்க வசூல் பண்ணி கொடுக்கறத வைத்துக்கொண்டு ஆயுதம் வாங்கி கொண்டும் சீனாவிலிருந்து ஆயுதம் வாங்கி கொண்டு மாவோயிஸ்டுகளும் இந்த நக்சலைட்டுகளும் தெரிஞ்சாங்க. அதையும் எங்கால அமித்ஷா சோழியை முறிச்சிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்றதுங்கிற ஒரு கோபம், ஆற்றாமை, கரப்பாம்பூச்சி வந்தா கூட அதோட சேர்ந்துக்கிட்டு உனக்கு கூட்டணி வச்சு இந்த நாட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான மனசீல் பிடித்த ஒரு கட்சியாக கம்யூனிஸ்டுகளும், அதுல குறிப்பாக இது போன்ற கழிசடைகளும் சு வெங்கடேசன் போன்ற 4ஆம் தர 5ஆம் தர கேவலமான இழிப்பிறவிகள் எம்பிக்கள்ங்கிற போர்வையில தான் உட்காந்தா ஒரு 4-5 பேர் வந்து மைக்கு வைக்கிறானே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு உளர்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இவர் மீதெல்லாம் மக்கள் பார்க்கணும். ஒரு தேசியத்துக்கு எதிராக இவன் எப்படி இருக்கிறான். தேசியம் அப்படின்னாலே மதுரையை சேர்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருங்கிறது போய் அந்த மண்ணில இருந்து கொண்டு அந்த தேசியத்துக்கு எதிராக ஒருத்தர் பேசுறான். அவனை ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்களித்து வெற்றி பெற செய்கிறீங்கன்னா நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நடிகர் பிரகாஷ்ராஜ் இவர் தெரியும் நமக்கு, இவர் வந்து தேசியத்திற்கு எதிரானவர், பாஜகவிற்கு எதிரானவர், நாட்டிற்கு எதிரானவர். இவர் மேல இப்போ பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு, பல்வேறு விதமா அவர் பேசுனதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸ்ரீ டிவில. இப்போ என்ன இவர் மேல ஒரு வழக்கே போட்டிருக்காங்க, பிடிவாரண்ட் போட்டிருக்காங்கன்னா 4 மாநிலங்களுமே வாக்காளர் அடையாளம் வெட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ பிடிவாரண்ட்டுமே போட்டிருக்காங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க. இவர் வந்து ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல ஒன்று கேட்பாரு, ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படிம்பாரு. We are also asking, just asking, where are you பிரகாஷ் ராஜ் அப்படின்னு தான் கேட்கணும். ஷூட்டிங்னு எங்கேயாவது போயிட்டியா, இல்லை கூடயாவது எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டியா, என்ன அதுன்னு தெரியல, கைது செய்ய வேண்டும், உள்ளே வச்சு நசுக்குன்னு நசுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து டேஞ்சரஸ் எலிமெண்ட்டை வந்து விளம்பரத்துக்காக சில பேர் பேசுவான். சினிஃபீல்டில் இருந்துக்கிட்டு தன் மீது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், இது தனக்கு வந்து போனியே ஆகலை அப்படின்னு. அதனால ஓரளவு நடிகர் தான், நல்ல நடிகர் தான், அது நல்லா நடிக்கக்கூடியது, டெஃபினேஷன் வேற, கொடுத்த ரோல நடிக்கக்கூடியது. அதனால நல்ல நடிகர்னா அவன் இந்த தேசத்தை விரும்பணும், இந்த தேசியத்தை விரும்பணும், எல்லாம் விரும்பக்கூடியவன நல்ல நடிக்கணும். இப்போ அர்ஜுன் அப்படின்னா ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இந்த தேசத்தை விரும்பக்கூடியவர். இது போல பல நடிகர்கள் இருக்காங்க. இப்போ சிவாஜி கணேசன் இருந்தார், அவனை முழுவதுமாக அவர் தேசியத்தை தானே விரும்பினாரு. எம்ஜிஆர், அவர்களெல்லாம் நல்ல நடிகர்கள் கேட்டகரியில். இது வந்து ஒரு நாதாரி நடிகர்னு வேணா அவனை சொல்லலாம். அந்தால தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக எப்போ பார்த்தாலும் வந்து அவர் என்ன ஜட்டி போட்டிருக்காரு, என்ன பேண்ட்டு போட்டிருக்காருன்னு சொல்லி நரேந்திர மோடி அட்டாக் பண்ணி ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு. இவர் வந்து என்னன்னா தன்னை வந்து ஒரு பெரிய சமூக செயற்பாட்டாளர் போல, 10 பிசாக்கு வேணால ஒரு பிரோஜனம் கிடையாது. தொடர்ச்சியாக இந்து மதத்தை இழிவுபடுத்தியிருந்தாங்க. கடைசியில் இப்போதான் அவங்க அம்மா செத்தப்பதான் தெரியுது. கேட்டா அவங்க அம்மா அந்த மதத்தை சார்ந்து இருந்தாங்களாம். அவங்க கேட்டாங்களாம், சர்ச்சில் அப்படியே பவ்யமா இருக்கிற நீனு, ஆனா மற்ற மதங்களை கேவலப்படுத்துற, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலுக்கும் அப்பொழுது நடந்த ராமாயண மகாபாரதத்தை எல்லாம் சேர்த்து வச்சு கிண்டலும் கேலியும் இந்த ஆளு கேரளாவில் பேசணும். அப்பவே தூக்கி விரட்டி உதச்சிருந்தாங்கன்னா இந்த ஆளு இப்படி தொடர்ச்சியாக பேச முடியாது. அதாவது சில நேரங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் நடந்து கொள்வது போல இந்துக்களும் செயல்பட வேண்டுமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறது யாருன்னா இவனை போன்ற ஒரு கழுசடைகள், 4ஆம் தர
இந்த சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக சமூக செயற்பாட்டாளர்கள் நான்காந்திரம் இது ஒரு நாதாரி கூட்டம். அது தன்னை எதையாவது ஒண்ணு எழுதிட்டு ஒரு அந்த பெயர்ல தானே இருக்காங்க. சோசியல் ஆக்டிவிஸ்ட்ங்கிற பெயர்ல தானே அவங்க எல்லாம். அப்படி ஒருத்தருக்கு ஜட்ஜு சொல்ல போய் தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கரப்பான்பூச்சி எல்லாம் கிளம்பி வந்துருச்சு. அவரு ஆக்டிவிஸ்ட் இதுல சில கரப்பான் பூச்சிகள் இருக்கு அப்படின்னு உடனே தானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு கரப்பான் பூச்சி இருக்கு, எவ்வளவு ஆக்டிவிஸ்ட் பேர்ல எவ்வளவு லூசு இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. பிரகாஷ்ராஜ் அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர் பண்ணது, அவர் தொடர்ந்து தேசியத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய, அதாவது என்னதான் இருந்தா கூட அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய என்ன பண்ணுவோம்னா, அதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கூட மற்ற துறைகளில் எந்த தவறும் நடக்கலையா, ஏன் சினிமாவில் நடந்தா மட்டும் சொல்றீங்க இப்படின்னு பல பேர் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சினிமாக்காரன் இப்படி பண்றானே, அவன் இப்படி பண்றான்னு சொன்னா உங்க அந்த துறையில அப்படி இல்லையா, டீச்சர் இதுல தப்பா நடந்துக்கலையா இப்படின்னு மேக்கரிச்சு பேசக்கூடிய பார்ப்பாங்க. ஆனா இவன் இந்த சினிமால இருந்துகிட்டே இவனுக்கு பிடிக்காத சித்தந்தம் கொண்டவங்க எல்லாம் படம் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அதையெல்லாம் அவன் கிரிட்டிஸ் பண்ணுவான். அந்த நாய் என்ன பண்ணுவான்னா, காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்த பொழுது, அதுக்கப்புறம் வேக்சின் வார் அவர் எடுத்த பொழுது அப்படின்னா, விவேக் அக்னிஹோத்ரி அவருக்கு கோவால அவார்டு கொடுத்தாங்க. அப்பொழுது ஆஸ்காருக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு, உனக்கு ஆஸ்கார் அவார்டும் கிடைக்காது, பாஸ்கர் அவார்டும் கிடைக்காது, உங்க பேரை சொல்லிடலாம் அப்படியெல்லாம் அவன் கிண்டல் பண்ணான். அதாவது என்னன்னா, தான் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்கள அந்த சித்தாந்தம், அதனால ஒரு தேசியத்தை அந்த ஆள் சொல்றாரு விவேக் அக்னிஹோத்ரி, அதனால அவர் கிண்டல் செய்வதும் விதமாக ஆஸ்கர் பாஸ்கர் ரைமிங்ல அவர் பேசுறாராம். ஆனா ஒரு பக்கம் எனக்கு இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இங்க அப்படியே விட்டுறது. அதுக்கப்புறம் ஆந்திரால போனா பம்முறது. ஆந்திரால இந்த நடிகர் சங்கம் தேர்தல்னா அங்க செவிலே அடிச்சு விரட்டி விட்டானுவோம். கர்நாடகாவில் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு ஒரு தடவை சீன் பண்ணா மக்கள் செருப்பால் அடிச்சு துரத்திட்டாங்க. 10 பிசாக்கு நீ எல்லாம் பிரயோஜனம் இல்லடான்னு. பாருங்க, மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி இப்ப சு வெங்கடேசன் சென்ற செய்தியில பார்த்தோம். சு வெங்கடேசன் போன்ற பைத்தியக்காரன்களே அந்த மக்கள் ஓட்டு போட்டு அவனை எம்பி ஆக்கியிருக்காங்க. அதே நேரத்துல இவன் இது மாதிரி கிறுக்கன் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறேன் அப்படிங்கிறப்ப பெங்களூர் மக்கள் செவிலே அடிச்சு டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு அடிச்சு துரத்திருக்காங்க. ஸோ தமிழர்கள் தான் புத்திசாலிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை விட மற்ற மாநிலத்தவர்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். பிரகாஷ்ராஜை உடனே கைது செய்ய வேண்டும். இந்த ஆள் மீது இதுக்கு முன்னால அங்கங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லா கம்ப்ளைண்ட்டையும் இவன் மேலே ஏற்றுங்க. முழுசா இவன் இப்போ கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த கரப்பான் பூச்சிக்கு ஆதரவாக அவன் பேசினான். அதுக்கப்புறம் தர்மஸ்தாலா அந்த இதுல இந்த ஆள் தான் ஃபண்டிங் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வருது. என்னென்ன அலிகேஷன் இருக்குதோ இவர் மேலே, என்னென்ன குற்றச்சாட்டுங்க எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு எத்தனை நாளைக்கு இந்த கொரில்லா செல்லில் அவனை தூக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. வெஸ்ட் பெங்காலில் பாஜக தலைமையிலான அரசு பதவியேற்று விட்டது. சுபேந்து அதிகாரி முதல்வராக வந்திருக்கார். ஆனால் வெஸ்ட் பெங்கால் கார்பரேஷன் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கு. நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், தாம்பரம் மாநகராட்சியில் போன வருஷமே அந்த சாலைக்கு முகுந்த் வரதராஜன் பேரை வைக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்முடைய வாழ்த்துக்கள் தாம்பரம் மாநகராட்சி கார்பரேஷனுக்கு போகுது. அதே போல் வெஸ்ட் பெங்கால் கார்பரேஷன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஹாசன் சுர்ஹாதி அவென்யூ அப்படின்னு இது சாலைக்கு பெயர், அதை கோபால் முகர்ஜி, அதுதான் அவருடைய கரெக்டான பேர், அந்த பெயரில் வைத்திருக்கிறது. இதற்கு முதல்வருமே சுபேந்து அதிகாரி தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது வழக்கம் போல அங்கே கான்ட்ரவர்ஷியலை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. சரி, எப்படி பார்க்குறீங்க? எப்படி நம்ம தாம்பரம் கார்பரேஷனை பாராட்டினோமோ வாழ்த்து தெரிவித்தோமோ, அவங்களும் கூட நேரடியாக இது பண்ணல, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இனியா உங்கள் தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்பட்டதுனால தாம்பரம் மாநகராட்சிக்கு எப்படி வாழ்த்து சொன்னோமோ அதே போல் கொல்கத்தா மாநகராட்சிக்கு நம்மளுடைய பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய தீர்மானத்தை முதல்வர் சுவேந்து அதிகாரி வரவேற்றிருக்கிறார். ஒரு இந்துத்துவ ஆட்சி வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும், ஒரு இந்துத்துவத்தின் மீது பிடிமானம் உள்ள வேற்று சிந்தனையிலிருந்து இங்கே வந்தால் கூட
அந்த இந்துத்துவத்தின் மீது கரைந்து போன ஒரு மனிதர் முதல்வராக வந்தால் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக, இந்துத்துவம் இங்கு போனியாகாது, இங்கு வேலை செய்யாது அப்படின்லாம் சொல்லாமல் இந்துத்துவம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி அதை நடைமுறையிலையும் காட்டி இருக்கிறார் சுவேந்து அதிகாரி. அந்த பேர் வச்சது இருக்குதே, அது ஒவ்வொரு இந்துவும், குறிப்பாக ஒவ்வொரு பெங்காலியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம். காரணம் நீங்க சொன்னது ஏற்கனவே அந்த அந்த சாலைக்கு பேரு என்னன்னா உசேன் சாஹிப் சுஹரவர்தி அந்த சாலை அப்படின்னு பேரு. அவர் ஏற்கனவே அந்த பேர் வச்சிருக்காங்களேங்க. அவங்க ரொம்ப நல்லவரா, ஒரு பெரிய போராட்ட வீரரா, பங்கம் தந்த சிங்கம் போல அதை நமக்கு நேதாஜி கொடுத்துருக்க அது மாதிரியான ஒரு ஆளா, சுபாஷ் சந்திர போஸ் போலையா, இல்ல அரவிந்த கோஷ் போலையா, ரவீந்திரநாத் தாகூர் போலையா, பெரிய இலக்கியம் படைத்தவர் அது போலையா, யாருங்க அவரு அப்படின்னா டிராவல் பண்ணி 46க்கு போகணும். ஆமா, 1946ல ஒரு பல ஆயிரக்கணக்கான இந்துக்கள் பெருங்கொலைகள் அப்படின்னே அதுக்கு பேரு. அந்த பெருங்கொலைகளை ஒரு அரசியல் ரீதியாக அழகா எக்ஸிக்யூட் பண்ணார். இந்த செக்ரட்டரியேட்ல உட்காந்துக்கிட்டு அங்க போலீஸ் வேண்டாம், இங்க போலீஸ் எல்லாம் எடுத்துக்கங்க, அதாவது எங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதோ இந்துக்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனால பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதெல்லாம் அவங்களெல்லாம் வாபஸ் வாங்குறது. அதுக்கு முன்னால என்னன்னா சில முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன்கள்ல மாற்று மாநிலங்கள்லேருந்து இஸ்லாமியர்களை கொண்டு அப்பாயிண்ட் பண்ண அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. செய்தவர் அவர் தலைமையில தான் எல்லாமே இந்த கலவரத்தையும் முன்னின்று இருந்தது. அந்த கலவரத்தை முன்னின்று நடத்தியவர்கள் நேரடி நடவடிக்கையில் யார் என்றால், இப்பொழுது தாவேக்காவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அவருடைய தாய் அமைப்பான முஸ்லீம் லீக் கட்சி. இதுவும் அதுலேருந்து பிறந்தது தானே. அந்த முஸ்லீம் லீக் அவங்க தான் நேரடி நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. பல இடங்களில் இந்துக்களை செய்தாங்க. யார் காப்பாற்றணும்? போலீஸ் தான் செட்டப் பண்ணியாச்சே. அங்கதான் இஸ்லாமியர்கள் கொண்டு வச்சாச்சு. பல முக்கியமான சர்க்கிள் இதில் அவங்கள வச்சாச்சு. ஸோ அரசு உங்களை காப்பாற்றாது, இராணுவம் உங்களை காப்பாற்றாது, வேற யார் உங்களை காப்பாற்றுவா? உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிட்டா உண்டு. ஆனால் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் அடித்து விரட்டுறாங்க, எல்லாம் பண்ணும் பொழுது அப்பொழுது கோபால் சந்திர முகோபாத்யாய் அப்படின்னு பேரை பார்த்தா ஐயர் பேர் மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர் இருந்தாலும் இவர் ஒரு ரவுடி ஐயர். இவர் மட்டன் ஷாப்பே வச்சுருந்தவர். அங்கே உங்களுக்கு தெரியும், பெங்காலி அங்கே பிராமணர்கள் கூட அசைவம்லாம் சாப்பிடக்கூடியவங்க தான். இவர் மட்டன் ஷாப் வச்சுருந்துருக்காரு. இவர் ஆரம்பத்தில் எல்லாரோடும் அந்த ரோஸ் மில்க் மாதிரி ரோஸ் மில்க் பாய், ஏன்னா இவருக்கு கஸ்டமர் நிறைய இஸ்லாமியர்கள் உண்டு, எல்லாரும் உண்டு. இவர் அந்த மார்க்கெட்டில் பவு பஜார் அப்படிங்கிற காலேஜ் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு அந்த மட்டன் ஷாப்பு. வெட்டி கொடுத்துட்டு பாய் சாப்பிட்டு போங்க, இன்னைக்கு என்ன அந்த கறி இருக்கு எடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லி ஜாலியாக இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணுறாரு. கடையெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு வரப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஆளுங்களையும் அடிக்கிறானே. என்னடா அவன் நம்ம கூட ஜாலியாக பாய் பாய்னு பேசிட்டு இருந்தோம், அவன் கடைசியில் நம்ம வீட்டு பிள்ளையை தூக்கிட்டு போகிறான், இப்படியெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தார். ஏற்கனவே இவர் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதற்கு எதிராக ஒரு சின்னதாக ஒரு ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய ஒரு படையை உருவாக்கி வச்சிருக்கேன், சின்னதா ஒரு இது. அப்புறம் பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து நம்ம ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கூட தொப்புள் குடி உறவாக ரோஸ் மில்க்கு கொடுக்கக்கூடிய இந்த பாய்ஸ் திடீர்னு நம்ம வீட்டு பிள்ளையே கற்பழிக்கிறானே, அங்கங்க பூந்து அடிக்கிறானே அப்படிங்கிறப்ப 2-3 நாள் பொறுத்து பார்த்தாரு. இந்த கலவரம் தொடர்ந்தது. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இப்படியே போனால் சரி வராதுங்க, நம்ம ஏற்கனவே ஆயுதம்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் நிறைய சேட்டுகள் அங்கே இருந்தாங்க. பெங்காலில் பிஸ்னஸ் தானே இப்பொழுதுதான் அப்படி இது. கொல்கத்தா அந்த நேரத்தில் அதுதான் வர்த்தக தலைவர், இப்போ தான் பாம்பே. அப்போ கொல்கத்தா அங்கே நிறைய சேட்டு இவங்கெல்லாம் பிஸ்னஸ் வந்தப்ப எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை, உங்களை பிஸ்டல் வாங்கணும், ஆயுதம் தயாரிக்கணும், வாள் அருவாள் எதுவுமே. இந்துக்கள் நிராயுதமாக இருந்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம செய்யணுமே அப்படின்னா அவங்க நிறைய நாங்கள் படம் எங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம் தூக்கிட்டு போகிறான், காப்பாற்றணும், வச்சுக்க பணம், என்ன வேணாலும் பண்ணணும், நைட்டோட நைட்டாக பட்டறையை தொடரா அப்படின்னு சொல்லி தலைவன் இங்கே பார்த்தாலும் அருவாள் வாழ் என்னென்ன சைஸில் வேணுமோ எவன் விருப்பப்படுறானோ அந்தந்த சைஸில் அரிவாள் வெட்டு கத்தி என்னென்னமோ எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவர் திடீர்னு ஒரு நாள் அறிவிக்கிறார், ஒரு இடத்துல ஒரு இந்து ஒரு ஆள் செத்து போனான்னா மல்டிப்ளை பண்ணிக்கோ. மல்டிப்ளைங்கிறது உன்னுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது.
அப்படின்ட்டார், அறிவிச்சிட்டாரு. நடந்தது, அந்த மல்டிப்ளிகேஷன் நடந்தது. பார்த்தா திடீர்னு 2-3 நாள்ல என்னடுச்சு, பிரச்சனையே நின்னு இந்துக்களுக்கு எதிரான இந்த பெருங்கொலைகள் என்னடுச்சு. ஷேக் ஹசீனா அவங்களுடைய அப்பா இருக்கார்ல, முஜிபுர் ரஹ்மான், அவர் பஞ்சாயத்துக்கு வர்றாரு. அப்போ வந்து வா, நீ மட்டும் பொத வாங்குறது தானே உங்களுடைய சுபாவம், என்ன திடீர்னு நீங்க பார்த்து எடுத்து வீச ஆரம்பிக்கிறீங்க, எங்காலு வேற வழி இல்லாமல் நிறுத்திட்டான், இதோட நிறுத்திப்போமே, உங்களை காந்தி இவங்கெல்லாம் பேசணும்னு கூப்பிடுறாங்க, வாங்க. அவரு ஏதோ அவரு மூலமாக அவர் ஏதோ சுதந்திரம் கிடைக்கணும்னு அவரு ஏதோ போராடிட்டு இருக்காருங்க. நாங்க ஹிம்சை வழியில, நம்ம வந்து இங்க ஏதோ லோக்கல் ரவுடிங்க நாங்க இப்படியே இருந்துட்டு போறாங்கன்னு. இல்ல நீங்க கூப்பிடுங்க. 2-3 தடவை வந்து கூப்பிட்டு போறான். ஒரு தடவை போய் சந்திக்கவும் செய்யறாரு. அப்போ வந்து நாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. யோ, அங்கே அவ்வளோ நடந்ததை நீ ஏதாவது வந்து பேசுனியா, நீ ஒன்றா போய் நீ சத்தியாகிரகம்னு போய் உட்காந்துக்கிற, இது நமக்கு அங்கே வந்து என்னுடைய பெண்கள் என்னுடைய சகோதரிகள் கற்பழிக்கப்படுது என் கண்ணுக்கு நேரம் நான் பார்க்குறேன், என்னிடம் ஆயுதத்தை எல்லாம் போட்டுடலாமே அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் கூட போனவங்க ஒரு பயிற்சியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்களே, அவரே சில பேர் காந்தியை பார்த்தா, ஏன்னா காந்திக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் உண்டு, நம்ம 1000 அவரை விமர்சிக்கலாம். பாபுஜின்னு பார்த்த உடனே சரண்டர் துப்பாக்கியெல்லாம் கொடுத்துட்டு நான் இனிமேல் சண்டைக்கு எல்லாம் போடலங்க, ஆயுதம் ஏந்துவது மிகவும் தப்பு, ஏன் ஓடுற அதே ரத்தம் தானே உடம்புலையும் ஒத்துன்னு பல வசனங்களை எல்லாம் பேசி பல பேர் மாறிட்டான். தலைவன்ட்ட என்ன எட்டையும் இப்படி மாத்திட்டோம்னா இனிமே எவனுமே அந்த பக்கத்தில் இப்படி உருவாக மாட்டாங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்னன்னு சொல்றார், என்னிடம் இருக்கக்கூடிய கடைசி பிளேடு, அந்த பிளேடு துண்டிலே ஒரு பாதி இருந்து ஒரு பெண்ணை, ஒரு இந்து பெண்ணை, அவளுடைய மானத்தை காக்க அது பயன்படும் என்றால் அதை கூட நான் கீழே போட மாட்டேன், நீ வேற ஆளை பாரு அப்படின்னு சொன்னவர் தான் கோபால் பத்தா. கோபால் பத்தாவை பற்றி ஒரு 2.5 நிமிஷ காணொலி கூட நம்ம ஸ்ரீ டிவியில் இருக்குது. இவர் எப்படிப்பட்டவர்னு ஜஸ்ட் கோபால் பத்தான்னு போய் நீங்கள் ஸ்ரீ டிவியில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ தமிழ் படுத்தப்பட்ட வீடியோ, வாய்ஸ் ஓவரில் தமிழ்லேயே இருக்கும். இவர் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு வீடியோ, 2.5 நிமிஷம் தான் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட கோபால் பத்தா பெயரை இந்த முக்கியமான அந்த தெருவுக்கு பெயரை மாற்றிருக்கிறாங்க. அதனால் கொல்கத்தா கார்பரேஷனுக்கு ஒரு சல்யூட். இந்த தைரியம் கொல்கத்தா கார்பரேஷனுக்கு ஏன் வந்ததுன்னா, ஒரு இந்துத்துவத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் சுவேந்து அதிகாரி, பிஜேபி அரசாங்கம் வந்ததுனால தான் அந்த தைரியமே கொல்கத்தா கார்பரேஷனுக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாள் மம்தா பானர்ஜி இருந்தப்ப நடந்ததா? இப்போ அதனால தானே இப்போ வந்து எவ்வளோ பேர் தைரியமாக இப்போ நிம்மதியாக அவன் வீட்டிலே இருக்க முடியலையா, யார் அபிஷேக் பானர்ஜி வீட்லேயே, ஏன்னா அவ்வளவு வழிச்சாட்டியம் பண்ணியிருக்கிறான். அந்த தெருவில் வந்து அவனால் ஹெல்மெட் இல்லாமல் போக முடியல, ஏன்னா பிஜேபிக்காரன் அடிக்கல, பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜி கேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, யார் உண்மையான குற்றவாளி, அவனை இழுத்து போட்டு உதைக்கணும் அப்படின்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு இப்போ தைரியம் வந்திருக்குது. அந்த தைரியத்தை கொடுத்த அந்த பாஜக அரசாங்கத்திற்கும் முதல்வருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைவு செய்தியாக உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. இதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் கையில் எடுத்த பிறகு இது சர்வதேச அளவில் போயிடுச்சு. உலகம் முழுக்க நேற்றைய தினம் அது கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே நாகாலாந்து அப்படிங்கக்கூடிய அந்த மாநிலத்தில் அது கொண்டாடப்படவில்லை. ஏனென்றால் அது சண்டேல வந்துருச்சு. சண்டேங்கிறது மாஸ் ப்ரேயர் பண்ணக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் போய் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால 21ங்கிறத 22ஆ நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசே வேறு வழி இல்லாமல் பணிந்து அதை இன்னைக்கு தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கு. உலகம் முழுக்க வேணால் நீங்கள் ஒரு டேட்டில் வச்சிக்கலாம், ஆனால் அது இங்கே செட் ஆகாதுப்பா அப்படின்னு நாகாலாந்து அரசு வேறு வழி இல்லாமல் 22 இன்னைக்கு கொண்டாடி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு தொடக்கம் தான். என்ன தொடக்கம்னா, ஒரு பிரிவினைவாதத்திற்கான ஒரு தொடக்கம். அதாவது தேசம் முழுக்க நீ ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதை நான் ஏன் செய்யணும், எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மதம் தான் முக்கியம். இப்போ நீங்கள் மதச்சார்பற்ற அரசாங்கம், இந்தியா என்பது மதச்சார்பற்ற அரசாங்கம். இப்போ இந்த சு அண்ணா வெங்கடேசன் வந்து வந்தே மாதரம் ஏன் பாடக்கூடாது, அது ஒரு சில மதத்தினவர்களை காயப்படுத்துகிறது. அவர்கள் இந்த தேசத்தை கடவுளாக பார்க்க மாட்டார்கள், அவன் மண்ணா கூட பார்க்க மாட்டானுங்கிறது எங்களுக்கும் தெரியும்.
அவர் சொல்றாருல. அதே மாதிரி அங்க நாகாலாந்துல இருக்கிறவன் நாங்கள் கிறிஸ்துவத்தை தான் நாங்கள் எடுத்துக்கிறோமே தவிர உங்களுடைய இந்திய அரசியலமைப்பை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீ ஒரு முடிவு எடுத்து சர்வதேச யோகா தினம் UN அறிவிச்சு அதை 162 நாடுகள் வேணாலும் அதை கொண்டாடட்டும், எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு அந்த மீட்பர் அவருக்கு நாங்கள் அன்று பூசை செய்ய வேண்டும், அதற்கான ஆராதனைகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டுமே தவிர யோகா எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதாவது இவன் சர்க்குலரே அனுப்புகிறான் ஸ்கூலுக்கு, நீங்கள் யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் எனி ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஆன் தட் பர்டிகுலர் டே ஃபார் தட் ஈவெண்ட், யோகா ஈவெண்ட்டில் கலந்துக்கங்க அப்படின்னு சர்க்குலர் அனுப்பாதீங்க, அனுப்பதை வாபஸ் வாங்குங்கிறான். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த ஒரிஜினல் சர்க்குலர் இது மத்திய அரசு அனுப்பிச்சிருக்கோம்ல, யோகா டேல என்னென்னலாம் பண்ணணும், நீங்கள் டேக் பண்ணணும், யாரெல்லாம் டேக் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கணும், எந்தெந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்லாம் ஒரு இது அனுப்பிச்சிருக்காங்க, சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஒரிஜினல் இதே வாபஸ் வாங்கடா, நீ எப்படிரா சண்டேன்னு தெரிஞ்சு எப்படிரா நீ யோகா டே கொண்டாடலாம் அப்படிங்கிறான் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் தான் பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் வரான்னுச்சிங்க ராகுல் காந்தி. இந்த நாட்டிற்கு எது தெரியுமா, பகவத்கீதையோ அதுவோ இதுவோ கிடையாது, சனாதனமோ கிடையாது, மனுஸ்மிருதியோ கிடையாது, இந்த இருக்கு பார், இந்த 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 புக்கு இருக்கு பார், அந்த புக்கில் என்ன இருக்குன்னு பிரித்து காட்ட சொன்னாங்க, கடைசி வரைக்கும் அவன் காட்டல. ஆனால் அதுதான் கான்ஸ்டியூஷன் புக்குன்னு சொல்லி ஒன்று காட்டிட்டு ஒரு பெருசு ஒரு டைரி, கையடைக்க டைரி ஒன்று எடுத்து காட்டிட்டு இதுதான் நம்மளை வழிநடத்துகிறதுன்னா, இப்போ நாகாலாந்துக்கு அதுதான் வழி நடத்துதா இல்லை பைபிள் வழி நடத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இப்பொழுது நாகாலாந்தில் இங்கே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விஷயம் இதே அளவிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் மிசோரம் இருக்கு. மணிப்பூரில் 42% மேலே கிறிஸ்தவர்கள் வர ஆரம்பிச்சாச்சு. இனிமே அருணாச்சல் பிரதேஷ் அதே நாளில் கொண்டாடி இருக்கான், மணிப்பூர் அதே நாளில் யோகா கொண்டாடிருக்கான். பாக்கிய நாடுகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கிய பகுதிகள்லையும் அந்த கிறிஸ்துவம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே நான் அடுத்த முறை ஃபாலோ பண்ணுறேன்னு தொடங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இது முளையிலே கிள்ளி எறியணும். இது என்ன காரணம்னு இப்போ எந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்கன்னா, ஏபிவிபியில் இருந்தவங்க முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க, சங்கத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க சடகோபன் நாராயணன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கார். அதை படித்தோடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதே இந்த நாகாலாந்தில் தான் முக்கியமான அந்த புண்ணிய நதி அங்கே இருக்கு. இந்தியா பொறுத்தளவு எல்லா மாநிலங்களையும் புண்ணிய நதி இருக்குங்களா, வாஜ்பாயோடைய அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்சார்ஜ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்பொழுது கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் கரைச்சாங்க, ராமேஸ்வரத்தில் ஒரு அரசியல் தலைவர் கரைச்சாங்க. அவருடைய அஸ்தி கமலாலயத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல இடங்களில் இந்தியா முழுக்க கரைக்கப்பட்டது. நாகாலாந்தில் கரைக்கக்கூடாதுன்ட்டான். யார் சொன்னா? அங்கே இருக்கக்கூடிய டயசிஸ். காரணம் இவர் இந்துத்துவா இதே இருக்கக்கூடிய ப்ரொபகேட் பண்ண ஒரு கட்சியுடைய தலைவர்ப்பா. அவர் இந்த நதியிலெல்லாம் அவருடைய சாம்பல்லாம் இங்கே கரைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யார்? கவர்மெண்ட் சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபை சொன்ன உடனே அந்த அரசாங்கம் செய்யலை அப்படின்னா, ஒரு நேரத்தில் ராஜீவ்காந்தி இந்த நார்த் ஈஸ்டில் ஆட்சிங்கிறது இப்போ இவங்க பையன் சொல்கிறாருல கான்ஸ்டியூஷன் படி, அவர் சொன்னது பைபிள் படி இங்கு ஆட்சி நடக்கும் அப்படின்னு தான் பிரச்சாரமே பண்ணார் ராஜீவ்காந்தி. இப்போ ராகுல் காந்தி நமக்கு கிளாஸ் எடுக்கிறார், நீங்கள் கான்ஸ்டியூஷன் தான் இங்கே எல்லாமே அப்படிங்கிறார்னா, காங்கிரஸ் எவ்வளவு கேவலமாக ஒரு பிரிவினையும் மத சார்போடு செயல்படுகிறது, அவர்களை இயக்குவது வாட்டிகன் தான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நாகாலாந்தில் நடந்தது நாளைக்கு தமிழகத்தில் நடக்காதுன்னு எப்படின்னு சொல்லுவீங்க? ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக சபாநாயகரை வச்சு எப்படி அந்த சபை கொண்டாடியதுன்னு பார்க்குறோம். நம்முடைய பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் சட்டசபையில் ஒழிக்கும் என்று நாம் என்றாவது ஒரு நாள் யோசித்திருக்கிறோமா? நமக்கு வழி நடத்திய ஒரு சபையே வழி நடத்திய ஜேசிடி பிரபாகர் என்று சபாநாயகராக இருக்கிறார், உச்சபட்ச அதிகாரத்தோடு இருக்கிறார். பீட்டர் அல்போன்ஸ் சொல்லலையா, நாம் அவங்களுக்கு என்னென்னலாம் நம்மளால் சாதித்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் இந்த அரசிலிருந்து சாதித்து பெற வேண்டும் அப்படின்னு இதே பீட்டர் அல்போன்ஸ் தான் சொல்றார். ஜேசிடி பிரபாகர் அவர் சர்ச்சு சண்டையானா அவர் சர்ச்சில் தான் இருப்பார், முழு ஆராதனையிலும் சர்ச்சுக்கு போகக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து இல்லை, ஆனால் அதை நாங்கள் செயல்பாட்டுக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு தமிழகத்திலையும் அதே போன்ற ஒரு நிலை வராது.
ஜோசப் விஜயின் தலைமையில் கீழ் இயங்கக்கூடிய ஆட்சியிலையும் இப்படி நடக்காதுன்னு உங்களால் சொல்ல முடியுமாங்கிறது தான் நேயர்களிடம் ஒரு கேள்வியாக கேட்கிறேன். நாம் இதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். உள்துறை அமைச்சகம் கவனிக்கணும். சர்க்குலரையே திரும்ப பெற வேண்டும் அப்படின்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அங்கு பிரிவினவாத கும்பல் எந்த அளவுக்கு, ஏற்கனவே ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி பங்களாதேஷில் போகிறதுக்கு காரணமே மிசோரம், மியான்மரில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்துவ நாடாக தனி நாடாக உருவாவதற்கான வேலையை அமெரிக்கா டீப் ஸ்டேட் செய்தது. அதை எதிர்த்தார் ஷேக் ஹசீனா. அதனாலதான் மாணவர்கள் போராட்டங்கிற பேர்ல பங்களாதேஷ்ல பெரிய கலவரத்தை நடத்தி, அதுல வேற வழி இல்லாம இராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தி, அந்த துப்பாக்கி சூட்டின் மூலமாக இன்னும் பல போராட்டங்களை தூண்டிவிட்டு அமெரிக்கா இப்பொழுது ஆட்சியே இழந்து அவர் இந்தியாவில் உட்கார்ந்துருக்கார். இது ஏதோ சின்னதா நீங்க ஒரு விஷயத்தை எதிர்த்தாரு, கடைசியில் அவர் பதவியே போச்சு. அதே போல இப்போ விட்டுட்டு தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதுங்கிறது மாதிரி இன்னைக்கு யோகா டே, அவனுக்கு ஏதோ ஒத்து வரல போல இருக்கு, அடுத்த நாள் பண்றான் போல இருக்கு அப்படின்லாம் விடக்கூடாது. இது ஆரம்பத்திலே என்ன இதோடைய ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.